தேன்மொழி பூங்கொடி வாடி போச்சே ஏசடி. அவள் சிரிச்சதும் தலை உரையுது தன்னால, என் பேச்சு மூச்சு எங்க காணல. ஒரு சனம் தூங்கிருச்சு, ஊத காத்தும் அடிச்சிருச்சு, பாவி மனம் தூங்கலையே அதுவுமேனோ. வள்ளி நடுக காட்டு மல்லி. வணக்கம் எல்லாருக்கும். இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறோம். இப்போ நாங்கள் யாழ்ப்பாணம் கைதடி பகுதியில் இருக்கிறோம். கைதடி பகுதியில் யாழ் விழிப்புணர்வற்ற ஒரு சங்கத்துக்கு தான் வந்திருக்கிறோம். என்னத்துக்காக இங்கே வந்திருக்கிறோம்னா தேனருவி FM 5வது ஆண்டு நிறைவை ஒட்டி இங்கே இருக்கிற விழிப்புணர்வற்றோட அவையில் அந்த பிறந்த நாளை கொண்டாட இருக்கிறோம். அதுக்கு என்ன அழைச்சிருந்தவ அழைக்க ஒரு விருந்தினராக அழைச்சிருந்தவன். நான் சொன்னேன் உங்களோட அழைப்பேட்டு வர்றேன். விருந்தினராக வரையில் சக உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நண்பராக நான் இந்த இடத்துல வர்றேன்னு என்று சொல்லியிருந்தேன். எனக்கும் இந்த தேனருவி எஃப்எம்முக்கும் என்னென்று அந்த தொடர்பு வந்ததுன்னா வேறு வேறு இடங்களுக்கு காணொலிகள் எடுக்க போகும் தானே. அப்படி போக ஒரு தொழில் சார்ந்த முகாம் ஒன்றுக்கு போனாங்க. அந்த நேரம் ஒரு தங்கி ஒரு ஆள் கதைச்சிருந்தவா, இப்படி எனக்கு வேலை தேவைப்படுது, என்ன துறையில் வேலை தேவைப்படுதுன்றே அவள் சொல்லியிருந்தவா இந்த வானொலி துறையில் ஆர்ஜியா விஜியா வர்றக்கூடிய வேலையண்டா எனக்கு நல்லா இருக்கும், அவளுக்கு குரல் வளம் இருக்குண்டு அவாவே தான் சொல்லியிருந்தவா. அதில் சொல்லி இப்படி என்ன வானொலி அறிவிப்பாளரை எப்படி எப்படி காய்ப்பீங்கன்னு கேட்டு அவாவே காய்ச்சிருந்தவா. அப்போ அது மூலியமா அந்த காணொலி மூலியமா அவாவுக்கு இந்த தேனருவி எஃப்எம்ல வேலை செய்யக்கூடிய சந்தர்ப்பம் ஒன்று கிடைச்சது. அவள் இப்போ யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் படித்து கொண்டிருக்கிற ஒரு மாணவியாக இருக்கிறா. மாணவியாக இருந்து கொண்டிருக்க அவாவுக்கு இந்த வேலையும் கிடைச்சது பெரிய ஒரு ஆதரவாக கிடைச்சது. அப்போ ஏற்கனவே ஒரு வீடியோவில் அவள் அறிமுகப்படுத்தியிருப்பேன். அவையெல்லாம் இன்றைக்கு என்ன இங்கே அழைச்சிருந்தவ. இன்றைக்கு போய் அவைண்ட இந்த 5வது ஆண்டு நிறைவு பூர்த்தி என்ன மாதிரி நடக்குதுன்றதை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்படியான நிலையங்களில் காணொலி எடுக்க அவர்களுடைய அனுமதியை நான் முக்கியமாக பார்ப்பேன். அது மாதிரி இவையில் அந்த அனுமதி எல்லாமே எடுத்தபடியால் நான் இந்த நேரத்தில் இந்த நிகழ்வுகளையும் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். உள்ளுக்குள்ளே போய் அவர்களையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். இப்போ இங்கே தான் அந்த நிகழ்வுகள் எல்லாமே ஆரம்பமாக இருக்குது. தேனருவியினுடைய அறிவிப்பாளர்கள் நிர்வாகத்தினர் எல்லாருமே இங்கே நிற்கிறேன். நான் முதல் ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன் தானே, இவா தான் அந்த ஆள். இவாவுக்கு இந்த அக்கா மூலியமா பிரியாக்கா இவாவை முதலே தெரியும். இவா அந்த காணொலி பார்த்து தான் இவாவுக்கு இங்கே வேலை வாய்ப்பு கிடைச்சது. என்ன இப்போ ஆள் சத்தம் பண்ணாமல் இருக்கலாம், ஆனால் கதைக்கு வலிக்கிட்டான்டா ஊரே கேட்க வேண்டாக்கா. சரி, தேனருவி சம்மந்தமாக அவருக்கு உங்களை அறிமுகப்படுத்துங்க. என்ன நடக்குது, என்னென்ன விஷயங்கள் இன்றைக்கு நடக்க போகுதுன்றதை பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம், என்னுடைய பேர் லட்சியா. தேனருவி வானொலியில் இந்த முறை 5வது வருட பிறந்த நாளை நாங்கள் இந்த கைதடி விழிப்புணர்வு சபையில் அவையோடு சேர்ந்து கொண்டாடி கொண்டாட போகிறோம். இனி தேனருவி வானொலி பற்றி நான் சொல்கிறதுக்கு நிறைய அனுபவம் எனக்கு இல்லை. என்ன சொன்னால் சின்ன பிள்ளை அண்ணாக்கு தெரியும். அதனால் நிறைய காலமாக எங்களுடைய ஆர்ஜி ராகுல் அவர்கள் தான் இந்த தேனருவி வானொலியில் நிறைய காலமாக அறிவிப்பாளர்களாக இருக்கிறார். அதனால் அவர்கிட்ட கேட்டு நாங்கள் தெரிஞ்சு கொள்ளுவோம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஆர்ஜி ராகுல். ஸோ நான் தேனருவி ரேடியோவில் ஒரு ரேடியோ ஜோக்கியாக கொஞ்ச காலம் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ 4 இயர்ஸாக. இப்போ தேனருவி ரேடியோன்றது ஒரு ஆன்லைன் ரேடியோ. இப்போ நார்மலாக நீங்கள் ரேடியோவில் கேட்குறதுக்கும் ஆன்லைன் ரேடியோவுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்போ ஆன்லைன் ரேடியோ நீங்கள் எப்படி வேணாலும் கேட்டுக்கலாம், இந்த கொஞ்சம் ஃப்ரீக்வன்சி அதுக்கு இருக்கும். ஆனால் ஆன்லைன் ரேடியோ கொஞ்சம் லிமிட்டேஷன் இருக்குது. எப்படின்னா ஆப் இல்லாட்டி ஒரு இன்டர்நெட் வழியாக தான் கேட்கலாம். ஸோ உதாரணமாக சொல்ல போனால் எங்களோட தேனருவி ரேடியோ பாருங்கள், www.tenerviradio.com என்னும் இணையதளம். மற்றது தேனருவி ரேடியோ ஆப்னு சொல்லி ப்ளே ஸ்டோர், ஆப்பிள் ஸ்டோர்லாம் இருக்கும். நீங்கள்
டவுன்லோட் பண்ணி அதை கேட்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்சமான நிகழ்ச்சிகள், நேயர்கள் விருப்ப நிகழ்ச்சியெல்லாம் அதில் போய்கொண்டிருக்கும். ஸோ இதன் மூலியமாக தான் தேனருவி ஆன்லைன் ரேடியோவை நீங்கள் கேட்கலாம். ஸோ தேனருவி ரேடியோ வந்து 5வது ஆண்டை நிறைவு செய்து 6வது ஆண்டுக்கு இப்போ காலடி வச்சிருக்கு. இப்போ அதனால தான் இங்கே விழிப்புணர்வற்ற சபையில் வந்து நாங்கள் சிறப்பித்து கொண்டிருக்கிறோம் அந்த தேனருவி ரேடியோட பிறந்தநாள் கொண்டாட்டத்தை. ஸோ அவங்களோட சேர்ந்து நாங்கள் எல்லாருமே சிறப்பிக்க போகிறோம். நான் தான் அஜய் சுரேன். தேனருவி வானொலி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஆரம்பிக்கப்பட்டு இன்று 6வது அகவையில் வந்து காலடி எடுத்து வைத்திருக்கின்றது. அது இலங்கை மாத்திரமன்றி உலகம் பூராவும் வந்து தன்னுடைய வானொலி ஊடாக பல்தரப்பட்ட நேயர்களை தன்னுடைய உள்ளடக்கி அந்த நேர்களை வந்து உற்சாகத்தை ஊட்டி அவர்களை வந்து எங்களுடைய வானொலி ஊடாக பலதரப்பட்ட பயணங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாங்கள் இந்த கைதடி விழிப்புணர்வு சங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக நாங்கள் இன்றைய நிகழ்வுகளையும் கூட நாங்களும் இங்கே நடத்தியிருந்தோம். அதே நேரம் எங்களோடு இணைந்து எங்களுடைய அலெக்சனா வந்து இணைந்து எங்களுடைய இந்த பயணத்தில் அவரும் வந்து எங்களுக்கான அந்த உதவிகளையும் வந்து வழங்கி இருக்கின்றார்கள். அவர்களையும் நாங்கள் அப்படியே பாராட்டி, அதே நேரம் எங்களுடைய வானொலிக்கு வந்து நீங்கள் இன்னும் ஆதரவு கொடுங்கள். அதாவது எங்களுடைய வானொலிக்கான ஆப் மூலம் வந்து நீங்களும் கேட்டுக்கொள்ளலாம். அதே நேரம் எங்களுடைய இணையதளம் இருக்கின்றது www.tenerviradio.com என்ற எங்களுடைய இணைய வழியூடாகவும் நீங்கள் நிகழ்ச்சிகளை வந்து அப்படியே கேட்டு மகிழலாம். உங்களுடைய அந்த ஆதரவு தான் எங்களுடைய வானொலியின் வந்து உச்சமான ஒரு பயணமாக அமையும். அதே நேரம் இன்றைய இந்த நிகழ்வுக்கும் வந்து ஒத்துழைப்பு நல்கிய அத்தனை பேருக்கும் நன்றி கூறி அமை. வணக்கம். இன்று எங்களுடைய வானொலி வந்து 5வது ஆண்டு கழிந்து 6வது ஆண்டில் நாங்கள் காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம். இன்று நாங்கள் 5வது ஆண்டு வந்து ஏற்கனவே 5 வருடம் வந்து எங்களுடைய வெண்ணியில் வந்து 5 மாவட்டம் நாங்கள் கொண்டாடி இருக்கின்றோம். முல்லைத்தீவு, மன்னார், யாழ்ப்பாணம், வவுனியாண்டு கொண்டாடி இருக்கின்றோம். இந்த 5வது வருடம் வந்து நாங்கள் இந்த யாழ்ப்பாணத்திலே கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய இந்த பிறந்த நாளை. எங்களுடைய இயக்குனர் நிலா, முகாமையாளர் நேவில் அவர்களுடைய சப்போர்ட்லே வந்து எங்களுடைய வானொலி இயங்கிக் கொண்டிருக்கின்றது. நிலா வந்து ஒரு பெண்ணாக இருந்தாலும் இன்று தன்னுடைய வானொலியை வந்து உலகெங்கும் ஓங்க தமிழ் பேசும் மக்கள் எங்கெல்லாம் இருக்கின்றார்களோ அங்கெல்லாம் ஓங்கி ஒழிப்பதற்கு காரணமாக இருக்கின்ற நிலா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை கூறிக்கொண்டு, இதுவரைகாலம் எங்களுடைய வானொலி தமிழ் பேசும் மக்கள் எங்கெல்லாம் இருக்கின்றார்களோ அங்கெல்லாம் குறிப்பிட்ட அளவு தான் பார்த்தோம். ஆனால் இந்த தம்பியுடைய வீடியோ வந்து இன்று பறந்துபட்டு எங்கெல்லாம் அவருடைய வீடியோ மக்கள் நிறைய மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று இந்த தம்பியோட வீடியோ மூலம் எங்களுடைய வானொலி வந்து முதல் தம்பிய வீடியோவில் வந்து அறிமுகம் செய்யப்படுறது உண்மையிலேயே சந்தோஷம். இந்த நேரத்தில் வந்து நாங்கள் தம்பி அலெக்ஸ்டினுக்கு நன்றியை கூற கடமைப்பட்டுள்ளோம். இந்த எங்களுடைய பிறந்தநாள் கொண்டாட்டத்துக்கு தம்பியும் தன்னால் முடிந்த சப்போர்ட்டை பண்ணியிருந்தார். அவருக்கும் மீண்டும் நன்றியை கூறி என்னை எடுத்துக்கொண்டு சொன்னால் இந்த வானொலியோடு வந்து நான் 4 வருடமாக பயணித்து கொண்டிருக்கின்றேன். முதல்வர் நேராக, பின்புற அனுசரணையாளராக, தற்போது அறிவிப்பாளராக பயணித்து கொண்டிருக்கின்றேன். தொடர்ந்தும் எங்களுடைய வானொலி இதைவிட இன்னும் பல சாதனைகள் படைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்தில் கேட்டு நிற்கின்றேன். நன்றி, வணக்கம். இப்போது மங்கள விளக்கேற்றி இந்த நிகழ்வானது ஆரம்பிக்கப்பட உள்ளது. முதலாவதாக கைதடி விழிப்புணர்வு சபையின் கடவுள் என கூறக்கூடிய ஒரு நேரிலேயே கடவுளை பார்க்கக்கூடிய ஒரு சக்தி எங்களுக்கு இன்றைக்கு கிடைத்திருக்குது. எங்களுடைய இன்றைய பிறந்த நாளுக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் யூடியூபர் அலெக்ஸ்டின் அண்ணா அவர்கள் மங்கள விளக்கேற்றுவர். ஆறாவது வேதத்தில் நாங்கள் காலடி எடுத்து வைக்க போகிறோம். இந்த விழிப்புணர்வு சபையின் சம்பந்தர்கள் உறுப்பினர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் என்னுடைய தேனருவி ஏற்பல் சார்பாக மகிழ்ச்சி அடைகின்றேன். ரேடியோ எப்படி வந்துச்சு? இது வந்து தேனருவி வானொலி வந்து கோவிட் பீரியட்ல வந்துச்சு. ஸோ எல்லாருக்குமே தெரியும், கோவிட்ல வந்து எல்லாமே பேண்டமிக் ஆகிட்டு எல்லாமே வந்து முடக்கப்பட்டாச்சு. அப்போ மோஸ்ட்லி எல்லாருமே வந்து இந்த சோசியல் மீடியாவில் தான் அவைலபிளாக இருந்தாங்க. ஸோ 2020 4ஆம் மாதம் 19ஆம் தேதி வந்து இந்த தேனருவி ரேடியோ கொண்டு வந்திருக்கு. அந்த பாசம் தான் எங்களை இதுக்கு இந்த கட்டுப்போட்டு வச்சிருக்கின்றார்கள். அடுத்ததாக இன்றைக்கு நிறைய வேலை இருந்தாலும் கேட்ட உடனே எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல், அதுக்கு முக்கிய காரணம் கைதடி விழிப்புணர்வு சபை என்று சொன்னோடனே இல்லை நான் கட்டாயம் வருகிறேன் என்று சொல்லி அது ஒரு இதுவும் வேண்டாம், நான் சும்மாவே வருகிறேன் என்று சொன்ன அலெக்ஸ்டின் அண்ணா ஒரு பெரிய விஷயம். அவருக்கு மேலார பாராட்டுகளை தெரிந்து கொண்டு இப்போ அண்ணா ஒரு சிறு உரை. இந்த
இந்த தேனறிவின் 5ஆம் ஆண்டு நினைவுக்கு வந்து என்ன கூப்பிட்டது உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கு. அதோட இந்த லட்சியா மற்றது பிரியாக்கா மூலியமா தான் இவ ஒரு யூனிவர்சிட்டியில படிக்க வந்து இவாக்கு ஒரு வேலை தேவைப்பட்டிருந்தது. அப்ப அந்த நேரம் ஒரு இடத்துல சந்திக்க ஒரு கற்றலுக்கான ஒரு உதவியா வந்து இதுல சேர்ந்து இப்படி ஒரு நிலைமைக்கு வந்து இப்படியான விஷயங்கள் எல்லாம் செய்ய வந்து உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கு. இந்த இடத்துல நானும் உங்களை சந்திக்கிறது. மற்றது அவையில் அந்த 5ஆம் ஆண்டு நிறைய வந்து இந்த இடத்துல கொண்டாடணும்ன்ற எத்தனிச்சதே வந்து பெரிய ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். தேனருவியின் பணியாற்ற எல்லாருக்குமே வந்து நன்றின்னு தெரிவித்துக் கொள்றது காரணம். அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு மகிழ்ச்சியான நாள். 2 நாளில் தேனறிவியினுடைய 5வது ஆண்டு வரை ஒட்டி நீங்கள் அதை ஆர்வமாக கேட்கிறீர்கள். அது எல்லாத்தையும் அனுபவிக்கிறீர்கள். அந்த சந்தோஷத்தோடு எங்களுடைய வந்து பிரசித்திப்படுத்தி வந்ததற்கு நாங்கள் நீங்கள் உங்களுடைய எதிர்காலத்திலே சிறக்க வேணும், நல்லா இருக்க வேணும், ஒற்றுமையாக இருக்க வேணும், நன்றாக படிக்க வேணும், உங்களுடைய நினைவுகள் எதிர்பார்ப்புகளெல்லாம் சிறக்க வேணும்னு சொல்லி நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் சிறக்காமல் இருக்காது. மேலும் உங்களுடைய தொடர்பு உங்களோட இருக்க வேணும். உங்களுடைய சின்னஞ்சிறு சித்துக்கள், உங்களுடைய எதிர்காலங்கள் எல்லாம் பார்க்கும்பொழுது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ஒற்றுமையாக கூடி வந்து இன்றைக்கு எங்களுக்கு இந்த கேக்கை வெட்டி சிற்றுண்டிகளை தந்து பலகாரங்களை கொடுத்து சிறந்த உணவுகளை அவங்களுக்கு தருவதற்கு நாங்கள் அதற்கு நன்றி கொள்வோம். அதே நேரம் உங்களுடைய இந்த பிரபல யூடியூபர் அவர்கள் இன்றைய விழாவுக்குரிய உணவுக்கான நிதியை கூட அனுமதி செய்திருக்கின்றார். அதே நேரம் இந்த வானிலையில் கூடுதலாக அறிவிப்பாளராக இருப்பவர்கள் எல்லாம் கல்வி கற்றுக்கொண்டிருப்பவர்கள், அதாவது பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்றுக்கொண்டிருப்பவர்கள். அவர்களை நாங்கள் ஏன் தேர்ந்தெடுத்து இதில் நாங்கள் இணைத்திருக்கிறோம் என்று சொன்னால், அவர்களுக்கு ஒரு சிறு தொகையாக எங்கள் வானொலி கூடாக நாங்கள் பணத்தை வழங்கி அவர்களுடைய அந்த கல்வி நடவடிக்கைகளுக்கு நாங்கள் உதவும் முகமாகத்தான் இந்த அவர்களையும் நாங்கள் அறிவிப்பாளராக இணைத்திருக்கின்றோம். அதே நேரம் என்னுடைய வானொலியானது இலங்கை மட்டுமல்ல, இந்தியா, லண்டன் இப்படி பலதரப்பட்ட இடங்களில் இருந்து இயக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது.
தேன்மொழி பூங்கொடி வாடி போச்சே ஏன் செடி வான்மதி பைங்கிளி ஆசை தீர வாட்டு நீ உன்ன நினைச்சொன்னும் முருகல போடி சோகத்தில் ஒன்றும் வழக்கல தாடி கெத்த காட்டிட்டு அழுகிறனே அழுது முடிச்சிட்டு சிரிக்கிறனே தேன்மொழி பூங்கொடி வாடி போச்சே ஏசடி வான்மதி பைங்கிளி ஆசை தீர வாட்டு நீயே. நிஜமா நான் செஞ்ச பாவம் முழிச உம்மேல விதைச்சேன் பாசம் நிழலும் பின்னால காணோம் அதுக்கும் அம்மாடி புதுசா கோவம் பால இங்க சேரல பாயாசம் கேக்குதா காத்தே இங்க வீசல காத்தாடி கேக்குதா உம்மேல குத்தம் இல்ல நீ ஒன்னும் நானும் இல்ல தேன்மொழி பூங்கொடி வாடி போச்சே ஏன் செடி வான்மதி பைங்கிளி ஆசை தீர வாட்டு நீயே உன்ன நினைச்சொன்னும் முருகல போடி சோகத்தில் ஒன்றும் வழக்கல்ல தாடி கெத்த காட்டிட்டு அழுகிறனே அழுது முடிச்சிட்டு சிரிக்கிறனே தேன்மொழி பூங்கொடி வாடி போச்சே ஏன் செடி வான்மதி பைங்கிளி ஆசை தீர வாட்டு நீயே. அவள் சிரிச்சதும் தலைவர இது தன்னால என் பேச்சு மூச்சு எங்க காணல வெரசா போகையில புதுசா போறவளே இதுவரையில குளிர் எடுக்கல பெண்ணால அவள் சிரிச்சதும் தலைவர இது தன்னால என் பேச்சு மூச்சு எங்க காணல இதனால என்ன பழசெல்லாம் இங்கே புது சந்தேகங்கள் உண்டாகுது இது திண்டாட்டமா இல்ல துள்ளாட்டமா மண்ணை விட்டு 2 கால் தாவுது எப்போதும் நாம் போகும் பாதை இது இப்போது நிற்காமல் ஏன் நீளுது என்னுள்ளம் லேசாக கை நீவுது வெரசா போகையில புதுசா போறவளே என்ன பிச்சு சும்மா தச்சு சேர்க்கிறது ஓ வேலையா சுத்து வட்டாரத்தில் தந்த பட்டம் எல்லாம் இப்ப நூல அருந்த காத்தாடியா நேத்தோடு நீ வேற நான் வேறையா இப்போ நீ என் நெஞ்சில் மேல் கூரையோ இன்னுள்ளே நீ பாதி நான் மீதியோ வெரசா போகையில புதுசா போறவளே இதுவரையில குளிர் எடுக்கல பெண்ணால அவள் சிரிச்சதும் தலைவர இது தன்னால என் பேச்சு மூச்சு எங்க காணல ஒரு சனம் தூங்கிருச்சு ஊத காத்தும் அடிச்சிருச்சு பாவி மனம் தூங்கலையே அதுவுமே நோ புரியலையே ஒரு சனம் தூங்கிருச்சு
ஊத காத்தும் அடிச்சிருச்சு பாவி மனம் தூங்கலையே அதுவுமே நோ புரியலையே கோயிலு கருங்குயிலு மாமன கோயிலு கோலம் போடு பாட்டாலே மயிலு மயிலு மாமன் காவி கோயிலு ராகம் பாடும் கேட்டாலே சேதி சொல்லும் பாட்டாலே நானும் உள்ளம் பாடி போனேன் கனி பொன்னுதானே ஹே மாமனே ஹே மாமனே ஒத்தையில அத்த மக பொன்னை நினைச்சு ரசிச்ச மக கண்ணிரண்டும் மூடலே காலமேரும் கூடலே ஒரு சனம் தூங்கிருச்சு ஊத காத்தும் அடிச்சிருச்சு பாவி மனம் தூங்கலே அதுவே நோ புரியலே மாமோதடுபட்டு நாதம் தருகோளு நானாரு கூடாதா நானும் தவமிருந்து நானும் கேட்ட வரம் கூடு காலம் வாராததா மான் காது கேளாததா நிலா காயும் நேரம் நெஞ்சுக்குள்ள பாரம் மேலும் மேலும் ஏறும் இந்த நேரம்தான் இந்த நேரம்தான் உன்னை போட்டு வச்சே ஓலப்பாய போட்டு வச்சே இஷ்டப்பட்டு ஆசை வச்சான் என்ன என்றும் மேங்க வச்சான் ஒரு சனம் தூங்கிருச்சு ஊத காத்தும் அடிச்சிருச்சு பாவி மனம் தூங்கலே அதுவே நோ புரியலே வாழ்வை
இதை போல மரமாகும் அவமானம் படுதோல்வி எல்லாமே உருவாகும் வழி நடுக காட்டு மல்லி யாரும் மத வாக்கலையே எனக்கா பூத்தது காட்டுக்குள்ள வருமா வருமா வீட்டுக்குள்ள காடே மணக்குது வாசத்தில என்னோட கலக்குது நேசத்தில வழி நடுக காட்டு மல்லி காட்டு மல்லி யாரும் மத பார்க்கலையே எனக்கா பூத்தது காட்டுக்குள்ள வருமா வருமா வீட்டுக்குள்ள காடே மணக்குது வாசத்தில என்னோட கலக்குது நேசத்தில வள்ளி நடுக காட்டு மல்லி கனவெனக்கு வந்ததில்ல இது நெசமா கனவு இல்ல காத்திருப்பேன் நான் திரும்பி வர காட்டு மல்லியில அரும்படுக்க நீ இருக்க உள்ளுக்குள்ள உன்னை விட்டு போவதில்லை இருசு உசிறு துடிக்கிறது நெசமா யாருக்கும் தெரியாது எனக்கா பூத்தது காட்டுக்குள்ள வருமா வருமா வீட்டுக்குள்ள வழி நடுக காட்டு மல்லி நாட்டும் தென்றனது சின்ன இளம் கீற்றினிலே தாராட்டும் தென்றனது திண்ணைதனை தாய்த்து விடும் புயலாக வரும் பொழுது அமைதியான நதியினிலே ஓடும்
கூடம் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும். அத்தங்கரை மேட்டினிலே ஆடி நிற்கும் நாடலது, அத்தங்கரை மேட்டினிலே ஆடி நிற்கும் நாடு. சரியா? சரி, இந்த நிகழ்வு பார்த்துருப்பீங்களா? இந்த நிகழ்வில் வந்து இந்த ஃபோட்டோகிராஃபர் வந்து இந்த பெண் ஒரு ஆள் தான் நின்றவா. அப்போ நானும் கேட்டு நான் வந்து இவ இந்த ஃபோட்டோகிராஃபி துறையில் இங்கே வந்து செய்து கொண்டிருக்கிறேன். அப்போ கேட்போம், வெளி இதுகளுக்கும் ஃபோட்டோகிராஃபிக்கு போகிறீங்களா? நான் ப்ரொஃபஷனலாக ட்ரை பண்ணிக்கொண்டிருக்கேன். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிட்டு முயற்சி செய்கிறீங்க. உங்களுக்கான சந்தர்ப்பங்கள் எதிர்பார்க்குறீங்க. கட்டாயமே வந்து சந்தர்ப்பங்கள் கொடுக்கத்தான் வேணும். உங்களுக்கும் அப்படி சின்ன சின்ன நிகழ்வுகள் எல்லாம் ஈவெண்ட்டுகள் வந்து தொடர்பு கொள்ளலாம். உங்களோட பேரையும் உங்களோட தொடர்பு இலக்கத்தையும் சொன்னீங்கன்னா வந்து ஜெனி ஃபோட்டோகிராஃபி லைக் பேஜ் 077 05 95 789. சரி, நீங்களும் உங்களுடைய நிகழ்வுகளுக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா கொள்ளலாம். என்ன சரி, வேல்ட பேமெண்ட் வேண்டுறீங்களாண்ணே? கட்டாயம் வேணுங்க. உணவெல்லாம் பரிமாறிட்டு நாங்கள் வெளிக்கிட போகிறோம். நன்றி. இந்த நேரத்தில் இந்த கொண்டாட்டத்தில் எங்களையும் முனைச்சி கொண்டு வர்றதுக்கு. இன்னும் ஒரு காணொலியை சந்திப்போம். தெரிஞ்ச எல்லாருக்குமே வந்து காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்க. என்ன போமா நல்ல எங்களுக்குமே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக தான் இருந்தது. ஒரு மன அமைதியாக இருந்த இந்த சூழல் வந்து அதோட அவையின் திறமைகள் வந்து எக்கச்சக்க திறமைகள் வந்து அவைகளுக்கு இருக்குது. வெளியே தெரியாமல் இருக்குது. கூடிய சீக்கிரம் தெரிய வரும். என்ன